அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, நேற்றைய பதிவில் நான் கேட்ட கேள்விக்கான விடை, அதுக்கு நண்பர்கள்லாம் அவளோட காத்துருப்பீங்க அப்படின்னு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த சஸ்பென்ஸ் கண்டினியூ ஆகட்டும். நேற்றுக்கு டாவோஸில் நடந்த விஷயங்கள் அண்ட் கிரீன்லாந்து விஷயத்தில் அண்ணன் ட்ரம்ப் அப்படியே பம்மிட்டு இருக்காரு. அதையும் இன்னைக்கு முதல்ல பார்த்துடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த டாவோஸில் கலந்துக்கிறதுக்கு அண்ணன் ட்ரம்ப் கிளம்புறாருங்க. அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுன்னு சொல்லுவாங்க, பிரசிடென்ட்டோடைய பிளேன் கிளம்பிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வாஷிங்டனுக்கே வருது அப்படின்ட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், என்ன அங்கே எல்லாரும் கழுவி ஊற்றினுக்கிறாங்களே, அதனால் அண்ணன் திரும்பி வந்துட்டாரா அப்படின்னு. அப்புறமா சொல்கிறாங்க, இல்லை அதில் ஏதோ சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியரு, பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, பட் ஸ்டில் அவர் பொட்டஸ் இல்லையா, அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாஷிங்டனுக்கு திரும்பி வந்துட்டு வேறு பிளேனில் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லாரும் கழுவி ஊற்றி முடித்த பிறகு அண்ணன் ட்ரம்ப் போயிட்டு ஒளரை கொட்டி கலரை மூடிட்டு வழக்கம் போல் யூரோப்பியன்ஸை கடிச்சிட்டு வந்துட்டார். கூடவே அந்த கிரீன்லாந்து ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று ரொம்ப பெருசாக காலரை தூக்கி விட்டுன்னு சொல்லியிருக்காருங்க. இவருக்கு இதே வேலையாக போச்சு. ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டியது. உலகத்தில் இருக்க பல நாடுகளில் அந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் புதேர்னு கீழே விழும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சரியாக போயிடுச்சு அப்படின்வாரு. என்ன பெருசாக சாதிச்சார் அப்படின்னு தெரியாது. ஆனால் உள்ளூரில் பார்த்தீங்களா, நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன், அவங்க அப்படியே கொண்டு கொட்டுறாங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. கரெக்டு. உலகம் முழுக்க அரசியல்ன்றது இப்படித்தான், அதை புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை இவரும் ஏதாவது ஸ்டாக் ட்ரேடிங் ஏஜென்சி வச்சுக்கிட்டு இன்சைடர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரா எனக்கு தெரியல. இப்போ இந்த கிரீன்லாந்து ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் இதுக்கு வருவோம். இந்த அக்ரிமெண்ட் படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எவர் லாஸ்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அதாவது சீனா ரஷ்யா அவங்கள கிரீன்லாந்து பக்கம் இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் அதுக்கோ எந்த கம்பெனிகளையும் அலோவ் பண்ணக்கூடாது, நம்பர் 1 சொல்கிறாரு. அடுத்தது அமெரிக்கா அங்கே பேசஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு. சரி, ரைட்டு. 3வது, அங்கே மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் ரைட்ஸ் அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க. அண்டு அவங்க கம்பெனிகள் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட ஒரு சோவரனிட்டி மாதிரி, யாரும் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு. முதல்ல இந்த 3 விஷயத்தையும் பார்த்துருவோம். ரஷ்யா சைனா கம்பெனிகள் அங்கே வரக்கூடாது அப்படின்னா, என்னவோ புதுசாக இவர் சாதிச்சிட்டதா ஒன்றுமே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தது. சீனா அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க 2-3 தடவை. பட் இவங்க டென்மார்க்கு கிட்ட சொல்லிட்டு இல்லை அவங்களெல்லாம் சேர்க்காதீங்க அப்படின்ட்டு அடித்து துரத்திட்டாங்க. இதுதான் ஃபேக்ட். ஸோ இது புதுசாக அச்சீவ் பண்ணது கிடையாது. ஏற்கனவே இருந்த விஷயத்தை ஏதோ நான் தான் இன்னைக்கு பார்த்தீங்களா மிரட்டி சாதித்தேன் அப்படின்னு பச்சக்குன்னு ஒரு ஸ்டிக்கர் குத்திக்கிறாரு அண்ணன் ட்ரம்ப். அடுத்தது, அமெரிக்கா அங்கே பேசஸ்லாம் எவ்வளோ ஒன்றா வச்சுக்கலாம் அப்படின்றது. இதுவும் புதுசு கிடையாதுங்க. இது 1951 டென்மார்க்குக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது. அந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா தாராளமாக அங்கே பேசஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்த டென்மார்க் கிரீன்லாந்து இதுவும் பார்ட் ஆஃப் நேட்டோ. அமெரிக்கா தான் நேட்டோ. அதனால் நான் இங்கே பேஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இதுவும் பார்த்தீங்களா, நான் அவங்கள மிரட்டி பயமுறுத்தி சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பர் 1 டுபாக்கூர். ஏற்கனவே இருந்த அக்ரிமெண்ட்டை புதுசாக இவர் பண்ணதா சொல்லி பச்சக்குன்னு இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாருங்க. அடுத்தது, அமெரிக்கா அங்கே ஆப்ரேட் பண்ணுற இடங்களில் குறிப்பாக அந்த பேசஸ் அங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்காவுக்கு சோவரனிட்டி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த கிரீன்லாந்து ஏரியான்றது ரொம்ப பெருசு. மொத்தமே 57,000 ஜனங்க தான் வசிக்கிறார்கள். மீதி எல்லாம் பேரன் லேண்ட், வெறும் ஐஸ் தான் இருக்க போகுது. அவரே சொல்லியிருக்காரு, ஐ வாண்ட் அ பீஸ் ஆஃப் ஐஸ். அதை கூட நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, நீங்களாக கொடுத்தீங்கன்னா வி வில் அப்ரிஷியேட், அப்படி கொடுக்கலன்னா வி வில் ரிமெம்பர் அப்படின்னு தாதா மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ அமெரிக்கா பேசஸ் வைக்கிற இடங்களோ இல்லை அவங்க மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஏதாவது போனாங்கன்னா அதிலெல்லாம் அமெரிக்காவுக்கு தான் உரிமை அப்படின்னா, ஏங்க அங்கே ஆளே கிடையாதுங்க. நீங்கள் என்ன தான் போய் பண்ணாலும் யாரும் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. அப்புறம் என்ன சோவரனிட்டி போடலங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு டுபாக்கு ரூட்னுக்கிறீங்க. ஸோ இதுவும் பச்சைக்குன்னு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை. அடுத்தது, மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன். அங்கே ரேர் எர்த் மினரல்ஸ் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் எடுத்து சீனா நம்மளை மிரட்டி நிற்குது, அதுக்கு நம்ம போட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுவும் பைத்தியக்காரத்தனம். சாரி, அண்ணன் ட்ரம்ப் விஷயத்தில் நம்ம அதை தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஈசிஆர் ரோடு, ஓஎம்ஆர் ரோடு ட்ரம்ப் மாதிரி பண்ணுறார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற இடங்களில் மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது கிரீன்லாண்டில். ஏன்னா முக்கால்வாசி அங்கே வெறும் ஐஸ் மட்டும் தானே இருக்குது. அதனால் அங்கே 5லேருந்து 10 மடங்கு அதிக காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷின் வச்சு தான் பண்ண போகிறாங்க. பட் ஸ்டில் அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் மனுஷங்க வேணும். அவங்க போட வேண்டிய ட்ரெஸ்ஸு, இதில் அமெரிக்கன்ஸ் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும். ஒன்று செய்யலாம்,
இந்த பெக்கர்ஸ்தான் ஒன்று இருக்குதுல நம்ம நாட்டுக்கு பக்கத்தில், அங்கே இருக்கவங்கள வேணா கூப்பிட்டு போயிட்டு இந்தாப்பா இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து $1 $2 தூக்கி போட்டாலே சலாம் போட்டுக்கின்னு வேலை செய்வாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் காஸ்ட் அப்படின்றது, அந்த மெஷினரி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதிகமாகுன்றாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து சைனீஸ் ப்ராடக்டோட கம்பீட் பண்ண முடியாது. சரி, இந்த கிரீன்லாண்ட் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் இதுதான் ஷரத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. கிரீன்லாண்ட் அப்படின்றது வந்து ஒரு அட்டானமஸ் ப்ராவின்ஸு. அது வந்து டென்மார்க்குக்கு சொந்தமானது. அப்போது இவர் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கிரீன்லாண்ட்லேருந்தோ இல்லை டென்மார்க்லேருந்தோ யாராவது வந்தாங்களான்னு கேட்டால் யாருமே இல்லை. இந்த நாட்டோவோட செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார், மார்க் ரட் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்களாம். ஏங்க, நேட்டோன்றது என்ன? அமெரிக்கா தான் நேட்டோ, நேட்டோ தான் அமெரிக்கா. அப்புறம் மீ டாக்கிங் டு மீ அண்ட் கிவிங் எவ்ரி திங் டு மீ. அங்கே டென்மார்க்லையும் கிரீன்லாண்ட்லையும் சொல்கிறாங்க, என்னங்க இது, யாரோட பேசினீங்க, இன்னும் அக்ரிமெண்ட்டுன்றீங்க, யார் கையெழுத்து போட்டாங்க, யாரோட லேண்டை எடுத்து யார் வந்து அக்ரிமெண்ட்டு நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறது அப்படின்னு அவங்க புலம்பின்னுக்கிறாங்க. பட் புலம்பிட்டே இருக்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இப்போ இந்த உக்ரைன் விஷயத்தில் நான் உக்ரைனை கூப்பிட்டு வச்சு நான் பேசினுக்கிறாங்க. தனித்தனியாக ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு மிரட்டினார். அதுக்கப்புறம் இவருடைய ஃப்ரெண்டு ரியல் எஸ்டேட் ஓனர் ஒருத்தர் விட்காஃப்னு, அவரை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சு பேசிட்டு வாங்கினார். கூடவே ட்ரம்ப்புடைய மருமவன் ஜாரட் குஷ்னர் அவரும் போயிட்டு வந்தார். எல்லாம் ஒரு குடும்பமே. ஓவல் ஹவுஸ் தான் குடும்பம் அப்படி ஆக்கிட்டார் ட்ரம்ப்பு. சரி, இந்த அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போட்டாங்களா, அந்த பேப்பர் எங்கே அப்படின்னா, நம்ம ஊரில் கூட கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிஞ்சோடனே வெளில ஒரு பேப்பரை தூக்கிட்டு வராங்க. பார்த்தீங்களா, இத்தனை சீட்டு, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு அப்படின்னு ஒரு லெட்டரை காமிப்பாங்க. ஆனால் இப்போ அது கூட காமிக்கிறதில்ல, யாரும் கைத்து போட்டு கொடுக்குறதில்ல போல இருக்கு. ஆனால் இங்கே அக்ரிமெண்ட்டே கிடையாது, எதுவுமே எழுதலை, வாய் வார்த்தை தான். வாயிலேயே வடை சுட்டுனுங்கிறார் அண்ணன் ட்ரம்ப்பு. இன்ஃபேக்ட் இந்த யூரோப்பியன் யூனியனோட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவே இன்னும் யாரும் கையெழுத்து போடலையா. கையெழுத்து போடாத அக்ரிமெண்ட்டை இல்லை நாங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யூரோப்பியன் யூனியனில் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேவோஸ்லி ஆகட்டும், அதுக்கப்புறமாகட்டும் மேக்ரோன்லேருந்து எல்லாருமே ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. அது எப்படி, எங்களுக்கெல்லாம் மரியாதை வேணும், நாங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் ஆட மாட்டோம், நாங்கள் தனியாக ஃபங்க்ஷன் ஆகும், யூரோப்பியன் யூனியன் எங்களால் எங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்லாம் வீரவாசனம் பேசியிருந்தாங்க. நாம் அன்னிலேன்னு சொல்லி நிற்கிறோம், இவங்கெல்லாம் டேடின்னு பின்னாடி போய் விழுந்து கிடப்பாங்க அப்படின்னு. நம்ம புட்டின்னு சொல்லிட்டாரு, இதுங்க வாலாட்டின் தான் அங்கே போகுது அப்படின்னு. அதே மாதிரி தான் நடக்கின்றது. த ரீசன் இஸ் யூரோப்பியன் யூனியன் தனியாக அவங்களுடைய பாதுகாப்பை அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன விதமான டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்குது யோசிச்சு பாருங்கள். பெருசாக மிசைல் சிஸ்டம் கிடையாது, அவங்க எதுவும் பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஓரளவுக்கு இருக்குது, பட் ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா ரஷ்யா தான் ஒரு த்ரெட் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க, அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட கிடையாது. ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு போனாலும் பெரிய அளவுக்கு அமெரிக்காவைத்தான் நம்பி இருக்க வேண்டும். சரி, நாளைக்கே வந்து நேட்டோவும் வேணாம், நாங்களும் வேணாம், தனியாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கே போயிட்டு இவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் வாங்குவாங்க? இன்னைக்கு பெரிய அளவில் ஆயுதங்களை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா. இப்போது அமெரிக்கா கிட்ட வாங்க போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் அங்கேருந்து கைண்டு வந்துட்டீங்க. ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் வாங்கவே மாட்டீங்க, ஆயில் அண்ட் கேஸே வாங்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் தானே ஆயுதம் வாங்குறது. சீனா கிட்ட வாங்கி பிரயோஜனமே இல்லை. இந்தியா கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் பிரம்மோஸ் மாதிரியான மிசைல்ஸ், இன்னும் சில அந்த ராக்கெட் சிஸ்டம், இந்த பினாக்கா, இந்த மாதிரி சில விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணிகிட்ருக்க அந்த டைரக்டட் எனர்ஜி வெப்பன், அது இன்னும் வந்து ட்ரையல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் போக முடியுமே தவிர பெரிய அளவில் வந்து அவங்களால வாங்க முடியாது. அப்போது மறுபடியும் அமெரிக்கா கிட்டேயே நீங்கள் F-35 இல்லை F-22 வாங்கிறதுக்கு பேசாமல் நேட்டோலேயே இருந்துட்டு போங்களேன். பட் அவங்கக்கிட்ட கேப்பபிலிட்டியே இல்லைன்னா இருக்குங்க, அதை வந்து அமெரிக்காவே நசுக்கி வச்சுருந்தாங்க. இப்போது ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்பன்னு சொல்லுவாங்க ஃபைட்டர் ஜெட்டு, செமையான ஒரு பீஸ். அதை வந்து பிரேசிலோட ஒரு டீல் போட்டாங்க விற்கிறதுக்கு. யூரோப்பில் வந்து ஒருத்தரும் வாங்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. ஏங்க, என்ன இருந்தாலும் யூனியனில் ஒரு நாடு தயாரிக்கிறது, அதை வாங்கக்கூடாதா அப்படின்னா அமெரிக்கா கிட்டேருந்து ப்ரெஷர், என்கிட்டேருந்து தான் வாங்கணும், அவங்ககிட்டேருந்துலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த கம்பெனி லாஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சுங்க. அதே மாதிரி கோட்லேண்ட் அப்படின்னு ஒரு டீசல் எலக்ட்ரிக் சப்மரின், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரெடாமினன்ட்லி எல்லாமே வந்து நியூக்ளியர் பவர்டு சப்மரின். அவங்களுடைய டாக்டரின் வேறு, ஏன்னா வந்து ப்ரொஜெக்டிங் பவர் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதனால ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து லாங் பேக் நியூக்ளியர் பவர்டுக்கு போயிட்டாங்க. சைனா வந்து இன்னும் டீசல் எலக்ட்ரிக்கில் தான் இருக்காங்க, பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்குங்க. டீசல் எலக்ட்ரிக்கோட பிரச்சனை என்னென்னா, அது வந்து ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு ஒரு தடவை மேலே வந்தாகணும்.
ஏன்னா அந்த ஏர் இன்டேக் அதுக்காக. பட் இப்போ வந்து ஏர் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரிலாம் மாடல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 வாரம் வரைக்கும் வந்து அடியிலேயே இருக்கலாம் அந்த சம்மரின். அதனுடைய சவுண்டு கூட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீனா வந்து இந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரினில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அமெரிக்காவோட அதிகமான சப்மரீன்ஸை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் ஸ்வீடனுடைய அந்த காட்லாண்ட் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின். ஒரு தடவை அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் குரூப்போட ஒரு இந்த மாக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்ஸசைஸில் இந்த டீசல் எலக்ட்ரிக் காட்லாண்ட் சப்மரின் அப்படியே கூசாமல் வந்து அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரோ இல்லை பக்கத்தில் வந்து ஃப்ரிகேட்ஸு டெஸ்ட்ராயரு அதெல்லாம் அட்டாக் பண்ணி கவுத்துருச்சுங்க. இது அமெரிக்கன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக். ஏன்னாங்க நியூக்ளியர் பவர்டு சப்மரின் நம்ம சொல்லினுக்கிறோம், கடைசியில் ஒரு டீசல் எலக்ட்ரிக் வந்து நம்மளை இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதையெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கணும். ஏன் ஜெர்மனியில் சப்மரின் தயாரிக்கிறது இல்லையா, எல்லாத்தையும் விட்டு போட்டாங்க. எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. அண்ட் இவங்களாம் ஏதாவது பண்ணனாலும் அமெரிக்கா கிட்டேருந்து ப்ரெஷர், நீ என்கிட்டேருந்து வாங்கிக்கோ என்கிட்டேருந்து வாங்கிக்கோ அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்ற சின்ன சின்ன நாடுகளுக்கு விற்கணும். இந்த மாதிரி சப்மரீனை வாங்குற அளவுக்கு எத்தனை நாடு இருக்குன்னு சொல்லுங்கள். அதனால் அந்த கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிட்டு இல்லை ஓடிட்டு உட்காந்துருக்க நிலைமை. இப்படியே தான் அமெரிக்கா வந்து யூரோப்பை நசுக்கி நாசம் பண்ணி வச்சிருக்கு காலமாக. இவங்களுக்கு புரியலை. இப்போ வந்து கிரீன்லாண்டில் அக்ரிமெண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சம்மந்தப்பட்ட நாடுகள் அங்கே இல்லவே இல்லாமல் இவரே அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டாரு. இப்போ எதிர்த்து என்ன பண்ணுவாங்க, ரைட் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கேயாவது ஒரு மீட்டிங் வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு டேடி அப்படின்னு பாராட்டிட்டு வருவாங்க. இதைத்தான் பண்ண போகிறாங்க யூரோப்பியன் யூனியனில் இருக்க அத்தனை பயிலுவாளும். சமீபத்தில் அந்த ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக இருந்தது. பட்டு ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அப்போதைக்கு அதை கைவிட்டாலும் அந்த இன்னொரு தாக்குதலுக்கு ஏற்பாடுகள்லாம் ரொம்ப ஜரூராக நடந்துகிட்ருக்குங்க. ஸ்பெயின்லேயும் ஜோர்டான்லேயும். ஸ்பெயினில் வந்து இந்த அந்த லாங் ரேஞ்சு பாம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அந்த மிடர் ரீஃபுயலிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏர்கிராஃப்டெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்களாம். ஜோர்டானில் வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தேர்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்களே, தேட்டர் ஹை ஆல்டிடியூட் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு அதையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்களாம். ஸோ இது வந்து அநேகமாக ஈரான் மீது இன்னொரு தாக்குதலுக்கான ஏற்பாடுகளாக இருக்கலாம். எப்போ அப்படின்றது தெரியாது. ஏன்னா அன்றைக்கு வந்து இஸ்ரேல், சவுதி, கட்டார் எல்லாம் ப்ரெஷர் பண்ணாங்க. அண்டு ரஷ்யா தரப்பில் இருந்தும் ஒரு எச்சரிக்கை போச்சு. இருந்தாலும் இப்போ ரஷ்யா, சீனா அவங்க வந்து நிறைய ஆர்ம்ஸு, டிஃபென்சிவ் சிஸ்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து மிசைல்ஸு இதெல்லாம் வந்து ஈரானுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் வந்து இந்த தேன்கூட்டில் கை வைக்கிற மாதிரி இல்லை எறும்பு புத்தை நோண்டுற மாதிரி ஏதாவது பண்ணுவாரான்னு தெரியாது. பட் ட்ரம்ப் பீயிங் ட்ரம்ப் எப்போ ஒன்றா எதை ஒன்றா அவர் பண்ணி கலாட்டா பண்ணிகிட்ருப்பார். இந்த டாவோஸில் நடந்த கூத்துகளெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுது, யூரோப்பியன் யூனியன் அவங்களால வந்து முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் வர முடியாது. அமெரிக்கா இல்லாமல் அவங்களால சர்வைவ் ஆக முடியாது. அதே சமயத்தில் அமெரிக்கா இருந்தாலும் சர்வைவ் ஆக முடியாது அப்படின்ற நிலைமை. இதை வந்து ட்ரம்ப் நல்லா புரிஞ்சிருக்காரு. வீக்னஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அதை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ அடுத்தது அந்த ட்ரேட் டீல் அதை வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு போகிறாரு. வேறு வழி இல்லை இவங்களுக்கு, அதை ஒத்துக்குன்னு. நாளைக்கே வந்து இல்லை யூரோப்பியன் யூனியன்லேருந்து வந்தால் 15 இல்லை அதை வந்து 25 ஆக்கு அப்படின்னு சொன்னாலும் இவங்க பயந்துக்கின்னு கழுத்து போட்டு தான் ஆக வேண்டும். அந்த நிலைமையில் இருக்காங்க யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் எல்லாம். இது கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கூட என்னால் சொல்ல முடியல. அதை விட ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குது யூரோப்பியன் யூனியன். சரி, நேற்றுக்கு கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு வருவோம். இப்போது ஜப்பான்லேருந்து அமெரிக்காவில் போய் குவிந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த கார், அதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிவி, டேப் ரெக்கார்டரு, 2-in-1, சோனி வாக்மேன் வந்து ஒரு பெரிய புரட்சியே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அந்த வாக்மேனுக்கு வந்து நம்ம ஊரில் க்ளோன் நிறைய வந்துருச்சு சீப்பாக. பட் அந்த கான்செப்டை கொண்டு வந்தது அவங்க. இதெல்லாம் தான் வந்து அமெரிக்காவில் போய் ஏராளமாக குவிந்தது. அந்த ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்றது இன்றைக்கி எப்படி சீனாவோட அமெரிக்காவுக்கு இருக்கோ அந்த மாதிரி ஜப்பானோட ஒரு பெரிய ட்ரேட் டெஃபிசிட் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அது வந்து மிகப்பெரிய டெஃபிசிட் அது. ஸோ இவங்க வந்து டாலரை டிவேல்யூ பண்ண உடனே இதில் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இது சீனா ஒத்துப்பாங்களா, ஜப்பான் ஒத்துக்கினாங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் உங்கள் கரன்சியை டிவேல்யூ பண்ணணும் அப்படின்னா அவங்கள கேட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவிலேயே பல முறை இந்த மாதிரி டிவேல்யூவேஷன் நடந்திருக்கு. அப்போல்லாம் நம்ம என்ன அமெரிக்கா கிட்ட கேட்டுட்டு சப்போர்ட்டு இல்லை நீங்கள் வந்து ஒப்புக்கோங்க அப்படின்னு கேட்டால் நம்ம பண்ணோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அன்றைக்கு டாலர் வந்து டிவேல்யூ பண்ணும்போது அஃபெக்ட் ஆன ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா காரு, டிவி, டேப் ரெக்கார்டரு, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து ஒயிட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதத்தில் பார்க்க போனால் லக்ஸரி ஐட்டம்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம ஊருக்கு அது லக்ஸரி தான், காரு, வாஷிங் மிஷின் எல்லாமே. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனில்
ஜப்பான்லேருந்து வந்த எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் அமெரிக்காவில் தயாரிக்கிறதுக்கு கம்பெனிகள் இருந்தன. கார் தயாரிக்கிறதுலேருந்து 2-in-1 டிவி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் தயாரிக்கிறது அமெரிக்காவில் வந்து கம்பெனிகள் ஏராளமாக இருந்தது. ஜப்பான்லேருந்து வந்த காம்படிஷனை சமாளிக்க முடியல. ஸோ அப்போ ஜப்பான்லேருந்து வந்ததெல்லாம் காஸ்ட்லி அப்படின்ன உடனே இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் அன்னைக்கு சிச்சுவேஷன். அதனால் டிவேல்யூ பண்ணதுனால ஜப்பான் தான் அழிஞ்சுது. அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அமெரிக்க கம்பெனிகளுக்கு பிரச்சனை இல்லை, கன்சூமருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு மேனுஃபேக்சரிங் அப்படின்றத ஒட்டுக்கா உலகம் முழுக்க விட்டு தள்ளி போட்டாங்க அமெரிக்கா. இவங்க அகெயின்ஸ்ட் சைனீஸ் கரன்சி அந்த யுவானோட டாலரை டிவேல்யூ பண்ணாங்கன்னு சொன்னால் ஓவர் நைட்டு சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து காஸ்ட்லி ஆகிடுச்சு. டபுள் கூட வேணாம், ஒரு 100 ரூபா விற்கிறது 150 ரூபா, 50% ஏறிடுச்சு அப்படின்னா கூட அமெரிக்காவில் விலை தறிகட்டு ஏறும். ஏன்னு கேட்டிங்கன்னா குண்டூசிலேருந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வெளிநாட்டிலேருந்து வந்தாதான் அப்படின்ற நிலைமையில் இருக்குது இன்றைக்கி அமெரிக்கா. ஒரு சைக்கிள் எடுத்துக்கோங்க, இல்லை சைக்கிள் டயர் எடுத்துக்கோங்க, இல்லை அதுக்கு காற்றடிக்கிற மிஷின் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு டெக்ஸ்டைல் எடுத்துக்கோங்க, ஃபர்னிச்சர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த சோஃபா செட்டு, பெட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த விஷயமானாலும் பெரும்பாலும் சீனா கிட்டேருந்து தான் வந்து நிற்குது. அப்படி இருக்குச்சே நீங்கள் வந்து டிவேல்யூ பண்ணி போட்டிங்கன்னா விலைலாம் தறிகட்டு ஏறும், யாராலையும் வாங்க முடியாது. அதனால தான் சீனா விஷயத்தில் இந்த டிவேல்யூவேஷன் அப்படின்ற ரொனால்ட் ரேகனுடைய பிளானை இவரால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை, முடியவும் முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, நேச்சுரலி அந்த சைனீஸ் கரன்சி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இந்தியாவில் வந்து 80 ரூபா அப்படின்னு ஓடிட்டு இருந்த டாலர் விலை இப்போ வந்து 91 ரூபா தாண்டி போயிடுச்சு. காரணம் என்னென்னா அமெரிக்காவுக்கு நம்முடைய ஏற்றுமதிகள் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 24% குறைஞ்சிடுச்சுங்க. அதனால் அங்கிருந்து டாலர் வருவது அப்படின்றது குறைந்து விட்டது. வேறஸ் நம்ம இம்போர்ட் அமெரிக்காலேருந்து மட்டும் இல்லை, மற்ற நாடுகள்லேருந்தும் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது டாலரில் தானே உலகம் முழுக்க பெரும்பாலும் பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இம்போர்ட் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய அந்த ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்றது ஏற்றுமதி 100 ரூபாய்க்கு பண்ணுறோம் அப்படின்னா இறக்குமதியும் 100 ரூபாய்க்கு பண்ணுறோன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆனால் 100 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணிவிட்டு 130 ரூபாய்க்கு நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 30 ரூபாயை நம்ம ரூபாயாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க, டாலரில் தான் கொடுக்கணும். அப்போ அந்த டாலருக்கான தேவை அதிகமாகின்றதுன்னும் போது அதனுடைய விலை ஏறுகின்றது. இதுதாங்க சிம்பிள் அரித்மெட்டிக். சீனாவோட கேஸில் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் அவங்களுடைய டோட்டல் ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்றது ப்ளஸ் 1.2 ட்ரில்லியன். அதாவது அவங்க வந்து இறக்குமதி செய்கிறத விட ஏற்றுமதி செய்வது 1.2 ட்ரில்லியன் அதிகமாக இருக்கின்றது. அப்போ லெட்டஸ் அஸ்யூம் இது எல்லாமே டாலரில் தான் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட அந்த 1.2 ட்ரில்லியன் டாலர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இந்த டாலர் ஒரு கம்பெனி வந்து ஒரு மொபைல் ஃபோனை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுது, அவங்க வந்து டாலரில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த டாலரை சைனாவில் யூஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து சைனீஸ் யுவானா கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அப்போ அந்த டாலரை நீங்கள் வந்து யுவானா கன்வெர்ட் பண்ணும்போது டாலர் நிறைய குவிஞ்சு கிடக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய விலை குறையணுமா இல்லையா? இதைத்தான் ட்ரம்ப் சொல்கிறாரு கரன்சி மேனிப்புலேட்டர் அப்படின்னு. பட் வேறு வழி கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டாலரெல்லாம் வச்சுட்டு அமெரிக்கா ட்ரெஷரி பாண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் கரன்சி ரிசர்வாக அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால ஆர்டிஃபிஷியலாக அந்த டாலருக்கான தேவை அப்படின்றது குறைகின்றது. ஸோ சைனீஸ் கரன்சின்றது ஆர்டிஃபிஷியலாக ஒரு பேண்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து சைனாவால் எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் பார்க்க முடியுது. சைனீஸ் கரன்சி விலை ஏறிடுச்சு, வேல்யூ ஏறிடுச்சின்னு சொன்னால் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் அப்படியே ஜப்பான் மாதிரி விழுந்துடும். ஸோ அதனால் அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால தான் வந்து கரன்சி மேனிப்புலேட்டர் அப்படின்னு தெரிஞ்சாலும் ட்ரம்ப்பால் நடவடிக்கை எடுக்க முடியலை. சரி, ட்ரம்ப் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது பாருங்க, சீனா இங்கேருந்து தான் மருந்து வருது அப்படின்னு. அது நிஜம்தாங்க, தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது எப்படி போகுது அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது வந்து ஒரு காலத்தில் சைனாவில் கண்டுபிடிச்சது தான். ஏன்னா அப்போ வந்து அந்த காயின் அப்படின்றது வெயிட்டாக இருக்கும், அந்த காப்பரில் அந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க. அதையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு சாமானை வாங்க முடியாது. அப்போவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுறது, அவர் ஒரு சீட்டு கொடுப்பாரு, அதை கொண்டு போயிட்டு அங்கே நீங்கள் சாமானை வாங்கிக்க வேண்டியது. காசு வந்து இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட், அங்கேருந்து வரவர் இங்கேருந்து வரவர் அப்படின்னு நம்ம இன்றைக்கி செக்கு கொடுத்து வாங்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை பேங்க்குன்னு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சீனாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் இந்த வேறு பேரில் சொல்லுவோம், அதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை.
இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, சைனாவில் வந்து நிறைய கோடீஸ்வரர்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய பங்களா வாங்கணும், அங்கே போயிட்டு அப்படி வெக்கேஷனில் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரணும், அங்கே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு இங்கே பர்மிஷன் கிடையாது. அதே மாதிரி அந்த மருந்து விற்கிறாங்க இல்லையா, இங்கே தான் அந்த கனெக்ஷன் வருது. அவங்கெல்லாம் வந்து அந்த மெக்சிகோ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து, ஏன்னா மெக்சிகோலேருந்து தான் பெரிய அளவில் அந்த மருந்து வந்துட்டுருக்கு அமெரிக்காவில். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லறையாக ரூபா நோட்டு அப்படியே மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருப்பானுங்க. ₹1, ₹2, ₹5, ₹10, ₹20 அப்படின்னு. இதையெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க? ஸோ அவங்களுக்கு இந்த பணத்தை எப்படியாவது அக்கௌண்ட் பண்ணி ஆகணும். இதுக்காக வந்து அப்படியே ஒரு பெரிய மூட்டையில் எடுத்துகிட்டு போயிட்டு இதெல்லாம் என் அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படின்னா உடனே அவங்க வந்து எஃபிஐக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, இல்லை டிஇஏலேருந்து வந்து கொத்த அள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த 2 பேருக்கும் ஒரு சரியான லிங்க்கு. அமெரிக்காவில் அந்த சைனாலேருந்து போய் செட்டில் ஆனவங்க அந்த மாதிரி சில பேர் லிங்க் இருப்பாங்க. அவங்க தான் இவங்க 2 பேரையும் இணைக்கும் ஒரு பாலம். என்ன பண்ணுவாங்கன்னா, சீனாவில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கார். அவர் வந்து என்னப்பா எவ்வளோ வேணும், ஒரு $10,000 சரி ஒரு $1,00,000 நீங்கள் வந்து உனக்கு அமெரிக்காவில் வேணுமா, இங்கேருந்து நீ அனுப்ப முடியாது. ஓகே, $1,00,000 தானே, ரைட் உன் பேருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரில் அங்கே ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, அந்த மியூல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சும்மா அங்கே இருக்கவங்கள பிடிச்சி அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, ஏன்னா $10,000 நினைக்கிறேன் அந்த த்ரெஷோல்டு, அதுக்கு மேலே இருந்தால் தான் ரிப்போர்ட்டிங் வரும். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 5,000 4,000 இப்படின்னு டெபாசிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி ஒரு கணக்கு காமிச்சு அவருக்கு $1,00,000 அமெரிக்காவில் அக்கௌண்ட்டில் வந்துருங்க. இவர் என்ன பண்ணுவார், அதுக்கு சமமான காசை இங்கே அந்த மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் இருக்குல்ல, எந்த மருந்து அந்த மருந்து, ஆமாம் அவங்களுக்கு இங்கே யுவானில் கொடுத்துருவார். இதுதான் வந்து இப்போ அங்கே நடந்துட்டுருக்கு. இங்கே கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மருந்தை வேறு வேறு பேரில் மெக்சிகோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து கண்டெய்னரில் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. சரி, அங்கே வந்து இது ப்ராஃபிட்டு பல மடங்கு வரும். அத்தனை பணத்தையும் இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த மருந்துக்கு மட்டுமே கொடுக்க முடியுமா? அப்படி இல்லை. இந்த அண்டர் இன்வாய்ஸிங், ஓவர் இன்வாய்ஸிங் அப்படின்னு காலங்காலமாக நடந்துட்டு இருக்க விஷயம் இருக்குது. இப்போ சீனாவில் இருக்க ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்க ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு, அப்படி என்ன சாஃப்ட்வேர் போடலங்க அதெல்லாம் தெரியாது, அதுக்கு வந்து இவர் பே பண்ணுறாரு கம்பெனி சார்பில் அப்படின்னு. இந்த மாதிரியும் வெள்ளையாக்குற விஷயங்கள்லாம் நிறைய நடக்குதுங்க. இதைத்தான் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு, உங்களால் தான் எங்கள் ஊரில் மருந்து வருது அப்படின்னு. சரி, அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் FBI, DEA இதை முடுக்கி விடணும். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை மற்ற மேயரு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி இந்த இடத்துலலாம் கரப்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் தெரியாமல்லாம் நடக்காது. அங்கே நீங்கள் சுழுக்கெடுத்தாலே இதெல்லாம் நிறுத்தலாம். ஆனால் அதை விட்டுட்டு நீ 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 அப்படின்ட்டு நீங்கள் மற்றவங்க மேலே கை காமிச்சிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சைனீஸ் கரன்சியோடைய வேல்யூ உயர்ந்தது அப்படின்னு சொன்னால் சைனா அடி வாங்குதோ இல்லையோ, அன்றைக்கி ஜப்பான் அடி வாங்கின மாதிரி அமெரிக்கா முதல்ல அடி வாங்கிடும். அதுக்கப்புறம் ஒன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன் அப்படின்னு ஒருத்தரை திட்டிக்கின்னு உருண்டு புரள வேண்டிய கட்டாயம் வரும். ரைட், இதில் சீனா அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உலக நாடுகளை எல்லாம் அப்படியே கழுத்தில் ஈர துணியை போட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கசக்கி பிழிந்து கந்து வட்டி மீட்டர் வட்டியோட கொடுமையாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.